எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமாக வச்சுருக்கோம்ப்பா. திடீர்னு வந்து இடிச்சிட்டாங்க. திடீர்னு இல்லை, ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் மூவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு நாங்கள் இந்த இடம்னு கேட்கல, வேறு இடம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம்ல, மாற்று இடம் கூட. எங்களுக்கு வரும் வாழ்வாதாரமே இதுதான். எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அதுங்களை வச்சு தான் நாங்கள் இந்த கடையை வச்சு தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு வருமானம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நாங்கள் ஜாமானே எடுக்க விடலையே, நாங்கள் நைட்டோட நைட்டாக எடுத்துனது தான். இப்போ கூட பாதி ஜாமான் வெளில தூக்கி வச்சுருக்கோம். வாடகைலாம் கொடுத்துட்டீங்களா? வாடகைலாம் இங்கே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக பண்ணிடுவோம்ப்பா, எந்த குறையும் கிடையாது. கொரோனா டயத்தில் கூட நாங்கள் சேர்த்து வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா. கொரோனா டயத்தில் வாடகை கூட இப்போ சேர்த்து கொடுத்துருக்கோம். நாங்கள் அதிகாரிகள் எதுவும் கரண்ட் பில் எல்லாமே நாங்கள் பார்க்க எங்கள் தரப்பில் எல்லாம் பண்ணியிருக்கோம்ப்பா. எங்களுக்கு வேறு ஒன்றுமே கேட்கல, வேறு எங்கேயாச்சும் இடத்த கொடுத்தா கூட போதும். நாங்கள் இந்த இடத்த கேட்டாங்க, அகலப்படுத்தணும், ரோடு அகலப்படுத்தணும், ஓகே பரவாயில்ல, பொதுமக்களுக்கு தேவையானது தான். எங்களுக்கு வேறு இடம் எதுவும் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, மாற்று இடமே கிடையாது. இப்போ 7 கடைக்காரங்களும் ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ இப்போ 40 வருஷம் இருந்தவங்களும் 25 வருஷம் இருந்தவங்களும் ஒன்றுமே இல்லை, சராசரி இதாக தான் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லுங்கள், மனசு கஷ்டமாக இருக்குப்பா. பேட்டி கொடுக்குற மனநிலையிலே நாங்கள் இல்லை. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு ரொம்ப ரணமாக இருக்குது. இடிக்கிறது கண்ணு முன்னாடி இருக்கும்போது நேற்றுலேருந்து நான் சாப்பிட்லப்பா, மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தண்ணி குடிக்க